பொங்கல் பண்டிகை முன்னிட்டு என்எஸ்பி சாலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக வந்து தங்களுக்கு பிடித்த புத்தாடைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது காணலாம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் நாளை முதல் தொடங்க உள்ளது. அதாவது நாளை போகி பண்டிகை, நாளை மறுநாள் தைப்பொங்கல், அதற்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என மிக மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகை கொண்டாட நிலையில தற்பொழுது நாம் இருக்கும் இடம் திருச்சி என்எஸ்பி சாலையில் இருக்கோம். இந்த என்எஸ்பி சாலையில் பொங்கல் விற்பனை தற்பொழுதே களைகட்டி உள்ளது. நமது ஒளிப்பதிவாளர் சுஜயபிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது ஏராளமான ஆயத்த ஆடைகள் சாலையோர வியாபாரிகள் இங்க என்எஸ்பி சாலையில வைத்திருக்காங்க. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க குறைஞ்சபட்சம் பெண்களுக்கான ஆடைகள் அதிகபட்சமாக பல ரகங்கள்ல இருக்கு. குறிப்பா 200 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பிரத்யேகமாக சுடிதார் உள்ளிட்ட பெண் சிறிய குழந்தைகளுக்கான ஆடைகள் என பல்வேறு ஆடைகள் இந்த ஆயத்த ஆடைகள் இங்கு விற்பனை ஆவதை ஏராளமான பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இதே வெளி இடங்கள்ல மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள்ல அதிக விலைக்கு விற்கும் பொருட்கள் அதே தரத்துடன் இங்க குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. இந்த என்எஸ்பி சாலை மட்டுமல்லாமல் சிங்காரத்தோப்பு, சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற கடைகள் வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது எப்படி இருக்குமோ அதே போல ஏராளமான ரகங்கள் இருக்கும் நிலையில தொடர்ந்து இந்த தீபாவளி பண்டிகை எப்படியோ அதே போல பொங்கல் பண்டிகைக்கான விற்பனை இன்று தொடங்கியுள்ளது. நாளை அரசு விடுமுறை, தொடர் விடுமுறை விட்டுள்ளதால் நாளை இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில பொங்கல் விற்பனையை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் நாளை முதல் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷுடன் இளவரசன்.